ஹலோ சொந்தங்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க நீங்கள் இந்த ஃபேன்சி கிச்சனில் ஆட்டுக்கால் பாயா எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நம்ம ஒரு 4 ஆட்டுக்கால் வாங்கியிருக்கோம். 1 மணி நேரமாக ஊற வச்சுக்கலாம் தண்ணியில் போட்டு. நல்லா ஊறினதுக்கப்புறம் நல்லா கத்தி வச்சு நல்லா சுரண்டி எடுத்துக்கலாம். நல்லா கருப்பாக இருக்கும், மண்ணாக இருக்கும். இந்த மாதிரி கத்தி வச்சு சுரண்டினா பளிச்சுன்னு வெள்ளை வெள்ளையர்னு வந்துடும். இந்த மாதிரி ஊற வச்சு சுரண்டி எடுத்துக்குவோம். எடுத்த காலை நல்லா இந்த பாருங்கள், இந்த காலில் இந்த பட்டன் மாதிரி இருக்கும் முன்னாடி 2, அதெல்லாம் அறுத்து எடுத்து சுத்தமாக கழுவி நம்ம குக்கரில் ஒரு 10 விசில் விட்டு வேக வச்சுக்கலாம். இதுக்கு உப்பு போட வேணாம், வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி ஒரு 10 விசில் வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் போட்டு மறுபடியும் ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். ஏற்கனவே ஃபஸ்ட்லேயே மசாலாலாம் போட்டாக்கா அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் முதல்ல தண்ணி மட்டும் ஊற்றி வேக வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறோம். இப்படி 1 2மா அதில் மிக்சியில் போட்டு தட்டிக்கலாம். இது பாருங்கள் இப்படி இருக்குது, தட்டி எடுத்துக்கலாம். தேங்காய் 3/4 மூடி தேங்காய் எடுத்து அறுத்து வச்சுருக்கேன், ஓட்டிக்கலாம். ஒரு 20 முந்திரி பருப்பு, 2 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பருப்பில் சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்புலாம் வெடிக்க விடுவோம். வெடித்ததுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி விடுவோம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை போடுவோம். தக்காளியும் போட்டு நல்லா வதங்கட்டும். அது கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு 6-7 பச்சை மிளகாய், மல்லித்தலை கொஞ்சம், புதினா தலை கொஞ்சம் எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறோம், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் பட்டை கிராம்பு மிளகாத்தூள், 2 ஸ்பூனு மிளகுத்தூள், 2 ஸ்பூனு ஜீரகத்தூள் எல்லாம் போட்டு நல்லா மசாலாலாம் வதக்கி விடுவோம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கப்பு தயிர் ஊற்றிக்கலாம், ஒரு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு ஊற்றிக்கலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இந்த வெந்த ஆட்டுக்கால் இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு கால். இதில் நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து காலுக்கு ஃபஸ்ட்லேயே நம்ம உப்பு போடலை, இப்போ தான் உப்பு போடுறோம். உப்பும் போட்டு அரைச்சி வச்ச தேங்காயும் போட்டு நல்லா கலக்கி விட்டு கிண்டி விட்டு மறுபடியும் ஒரு 5 விசில் விடுவோம். அப்போ இந்த காலில் அந்த மசாலாலாம் சேர்ந்துக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ கலக்கி விட்டு நம்ம விசில் போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், விசில் வந்துருச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக எம்மியாக இருக்குது பாருங்கள். நல்லா சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் நல்லா வச்சு சாப்பிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு தடவை செஞ்சு வச்சு கொடுத்து பாருங்கள். இதே தான் அப்புறம் அடிக்கடி உங்கள் வீட்டில் செஞ்சு கேட்பாங்க. நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் செய்யுங்க, காரம் இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் இப்போ புரோட்டா போட்டிருக்குறோம். எங்கள் புரோட்டாக்கும் ஆட்டுக்கால் பாயாவுக்கும் தான் நாங்கள் வச்சுருக்குறோம். எங்கள் வீட்டில் இப்போ ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காங்க, அவங்களோட ஒப்பீனியன் என்னன்னு கேளுங்க. பாருங்கள், புரோட்டாவும் போட்டாச்சு. வாங்க சாப்பிடலாம். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ஃபேன்சி கிச்சனில் இன்றைக்கி புரோட்டாவும் ஆட்டுக்கால் பாயாவும் செய்திருக்கிறார்கள். எனக்கு சாப்பிட கொடுத்துருக்காங்க. ரொம்ப ருசியாக இருந்தது. நான் சாப்பிட்டு பார்த்தேன். மிக மிக அருமை. அனைவரும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை அனுப்பி விடுங்க. இதோ பாருங்கள், என் பேர பிள்ளைங்களும் சாப்பிட்றாங்க, நல்லா ருசியாக இருக்குதுன்னு. நீங்களும் அதே மாதிரி செஞ்சு கொடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களும் ஷேர் பண்ணி விடுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.